ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்குமான ஓடிஐ செகண்ட் மேட்ச். இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், ட்ரீம் டீமுக்கு எந்தெந்த பிளேயர் வருவாங்க, கிராண்ட் லீக் எந்தெந்த பிளேயரை ரிஸ்க்காக ட்ரை பண்ணலாம், எந்தெந்த பிளேயருக்கு சிவிசி ஆப்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, எந்தெந்த கேட்டகரியில் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, எந்தெந்த பிளேயரை ரொட்டேஷன் வைஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம், எந்தெந்த பிளேயரை ரொட்டேஷன் வைஸ் மிஸ் பண்ணி டீமுக்கு எடுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நியூ பாயிண்ட் சிஸ்டத்தினால என்னென்ன பிளேயருக்கான இது அதிகமாக ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கே இந்த வென்யூ ரிப்போர்ட்டு பிச்சு எப்படி எந்தெந்த மாதிரி இருந்திருக்கு, இங்கே எந்தெந்த பிளேயருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குன்னு இதே வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். டோட்டலாக மேட்சஸ் ப்ளே பண்ணவங்கள 19 மேட்சஸ் ப்ளே பண்ணதில் செகண்ட் வின் பண்ணவங்க 11, ஃபர்ஸ்ட் வின் பண்ணவங்க 8 பண்ணியிருக்கிறாங்க. பிலோ ஸ்கோர் 204 டைம்ஸும், 255 டைம்ஸும், 250க்கு மேலே 6 டைம்ஸும், 300 4 டைம்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் இப்போ ரீசெண்டாக நடந்ததில் 300 தான் நிறைய டைம் இங்கே பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோர் 260 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹை ஸ்கோர் 381, லோ ஸ்கோர் 148க்கு இங்கே ஸ்கோர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இங்கே நடந்த லேட்டஸ்ட் ஓடிஐ மேட்சஸில் பார்த்தீங்கன்னா இங்கே நடந்ததில் 3 மேட்சஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் 300 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் அடிச்சிருக்கிறாங்க. வெஸ்ட் இண்டீஸ் கூட விளையாடும் போது அவங்களும் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஸ்ரீலங்கா மாதிரியான டீம் தான் இங்கே லோ ஸ்கோரில் அவங்களால சேஸ் பண்ண முடியல. ஸோ சேஸின் ஈஸியாக தான் இருக்குது. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா 381 ரன் அடிக்கும் போதும் இங்கிலாந்து 366 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு இங்கே விக்கெட் ஃபால் இருக்குதுக்கு. அதே மாதிரி ஸ்பின்னர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா லெக் ஸ்பின்னருக்கும் இங்கே டேர்ன் கிடைக்குது. டியூ இல்லாத பட்சத்தில் செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர் கேமுக்குள்ளே வருவாங்க. மேக்சிமம் இங்கிலாண்டோடைய பாசிபிள் பிளேயிங் லெவலில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சேஞ்ச் அந்த பவுலிங் இதில் மேபி இருக்கலாம். இல்லைன்னா கண்டிப்பாக அதே லைனப்பில் தான் அந்த டீம் ஆனது போவாங்க. இந்தியாவோட பாசிபிள் பிளேயிங் லெவல் மாறதுக்கான வாய்ப்பு பெரிய அதிகமாக இருக்காது. பேட்டிங்க்கு தான் போகுது அப்படின்னா வேணாம், பவுலிங்கில் ஒரு ஆளை கொஞ்சம் குறைக்கலாம். இல்லை ஸ்பின்னர் ஒரு ஆளை எடுத்துட்டு மேலும் ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இவங்களுக்கு நடந்த கெட்டு மேட்சஸில் பார்த்தீங்கன்னா மேட்ச் வின்னிங் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்தியா 58 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. இவங்க 44 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க, ஈக்குவலாக பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் இந்தியா 3 மேட்சஸ் இங்கே லாஸ் ஆகிருக்காங்க. வென்யூவை பொறுத்தவரை இங்கிலாந்து 3 மேட்சஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க. இது அப்போ உள்ள டீம் வச்சு வின் பண்ணால் கூட ஒரு இங்கிலீஷ் பேட்ஸ்மேனால ஒரு நல்லா வின் பண்ண முடியுதுன்னா, பேட்டிங் பண்ணி வின் பண்ணுறாங்கன்னா அந்த பிச்சு நல்லா பேட்டிங்க்கு சப்போர்ட் ஆகுது அப்படின்னா அவங்க பண்ண முடியும்னா கண்டிப்பாக இந்த டீமும் பண்ண முடியும். ஸோ டீமை 60-40ங்கிற மாதிரி போடுங்க. அப்போதான் அந்த லோ பிளேயர்ஸ் அடிச்சு உள்ள வரப்போ நம்மளுக்கு ஜிஎலுக்கும் ரேங்க் கூடும். அதே மாதிரி எஸ்எல்ல நீங்க அந்த பிளேயரை எடுக்கும் போது உங்களுக்கு ஈஸியா வின் ஆயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்குமான செகண்ட் மேட்ச். இந்த மேட்ச்ல என்னென்ன மாதிரி சினரியோ இருக்கு, இந்த இதில் எப்படி பிளேயர்ஸ் ட்ரீம் டீம் வரவும் வாய்ப்பு இருக்கு, அதே மாதிரி இப்போ இந்த புது பாயிண்ட் சிஸ்டத்தினால என்னென்ன பிளேயருக்கு அதிக பாயிண்ட்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது, அதே மாதிரி ட்ரீம் டீம் பாயிண்ட்ஸ் அதனால எப்படி வேரி ஆகுது அப்படிங்கிறதையும் இதில் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த மேட்சோடைய பிச்சு ரிப்போர்ட் பொறுத்தவரை இது நல்லா பார்த்தீங்கன்னா அதிகமாக மேட்ச் நிறைய இங்கே விளையாடாத ஒரு பிச்சு தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இதில் மேக்சிமம் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுற டீம் நல்லாவே இங்கே ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நடந்த இதில் மாதிரி இப்போ டியூ இருக்கு அப்படின்னா தான் பவுலிங்குக்கும் ஸ்பின் பவுலருக்கு கஷ்டப்படுவாங்க. அப்படி டியூ இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஸ்பின் பவுலர் விக்கெட் எடுக்கவும் செகண்ட் இன்னிங்ஸில் வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி டியூ இருக்கு அப்படின்னா சேசிங் கொஞ்சம் ஈஸியாயிரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிச்சு அப்படிங்கிறாங்கன்னா ரெட் சாயில் அண்டு பிளாக் சாயிலும் கலந்த ஒரு பிச்சு. ஸோ ஸ்பின்னுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் ஆகிற மாதிரியான பிச்சு தான். கம்ப்ளீட்டாக பேட்டிங்க்கு தான் போகுது அப்படின்னா பவர் பிளேயில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் தான் விழும், இல்லை விக்கெட் இல்லாமல் கூட போக வாய்ப்பாயிரும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பிடிக்கிறவங்களுக்கு. இதே செகண்ட் இன்னிங்ஸ் பிடிக்கிறவங்களுக்கு ஒரு விக்கெட் போகும். இதே பவுலிங்குக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுது, இந்தியா ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாங்க அப்படின்னாலும்
இல்லை செகண்ட் பவுலிங் போடுறாங்க அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு ஒரு விக்கெட் அந்த இடத்துல பவுலிங் கண்டிஷனில் தான் பிச்சு இருக்குது. இப்போ நியூவாக வர பிச்சு இங்கே நான் மேட்ச் நடந்து ரொம்ப வருஷம் ஆனதுனால கொஞ்சம் பிச்சு வந்து லேட்டஸ்ட் கண்டிஷன் பிச் ரிப்போர்ட் பார்க்கணும். மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு பிடிக்கிற டீம் வந்து இங்கே ஹை ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி அதுக்கு தக்கனமான டீமை ரெடி பண்ணலாம். இப்போது சேசினுக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி கண்டிஷன் இருக்குது அப்படின்னா ரோஹித் சர்மா இந்த மேட்ச் உறுதியாக ட்ரீம் டீம் வந்துடுவார். அதே மாதிரி இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டினை விட சேசின் பண்ணுறாரு அப்படின்னா ரோஹித் சர்மா வந்து இந்த மேட்ச் வந்து அவருக்கு ஒரு கம்பேக் கொடுக்குற ஒரு மேட்சாக இருக்கும். லோ பிக்கில் இருக்கிறாரு. ஸ்மால் லீக்குக்கு ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்க. எதனால அப்படின்னா கண்டிப்பாக இப்போ நியூ பாயிண்ட் சிஸ்டம் வந்து எந்தெந்த மாதிரி இருக்குது அப்படின்னா பேட்ஸ்மேன் ப்ளஸ் ஆல்ரவுண்டர் பவுலர் இல்லைனா ஆல்ரவுண்டர் பேட்ஸ்மேன் இவங்களுக்கு தான் அது ரொம்ப சாதகமாக இருக்குது. கம்ப்ளீட் பவுலருக்கு கூட ரொம்ப சாதகமாக இருக்கான்னா இல்லை. அவங்களால பெரிய அளவுக்கு வரணும்னா அந்த டீம் வந்து கம்ப்ளீட்டாக ஒன் சைடாக போனால் தான் சிவிசி அளவுக்கு அந்த பவுலருக்குள்ளே வரும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ஸ்மேன் ஸ்டார்டிங்கில் ஒரு 50 ரன் 60 ரன் அடிச்சிட்டா கூட வேகமாக ஸ்ட்ரைக் ரேட்டில் ரொட்டேட் பண்ணும்போது அந்த விசி மாறுறதுக்கான வாய்ப்பு இப்போ வந்திருக்கிற பாயிண்ட் சிஸ்டத்தில் இருக்குது. ஸோ இப்போ இந்த மேட்சை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு வந்து ரோஹித் சர்மா வந்து செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா ரிஸ்காக ஜிஎலுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா ஒரு விசி அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்மால் லீக்கு எடுக்கிறவங்க இதில் இருந்து ஒரு பிக்கை ட்ரை பண்ணலாம். இந்த பிக்கை அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ்னால் அதை நீங்கள் உறுதியாக எடுத்துருங்க. அதே மாதிரி இது பேட்டிங் சப்ஸ்பேஸுக்கு தான் போகுது அப்படின்னா கண்டிப்பாக விக்கெட் கீப்பர் செக்ஷன்லேருந்து 1 டவுன் இனிஷியலாக ஒரு விக்கெட் போகுது. இப்போ பட்லருடைய பொசிஷன் கொஞ்சம் டவுனாக இருக்கிறதுனால அது அவருக்கு அட்வான்டேஜாக இருக்கும். ஏன்னா மிடில் ஆர்டருக்கு அப்புறம் வர பேட்ஸ்மேன் தான் இந்த கிரவுண்டை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் விளையாடும் போது நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. மிடில் ஆர்டரில் வர பேட்ஸ்மேன் தான் ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் விளையாடும் போது நல்ல இங்கே ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. செகண்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டரில் வர்றவங்க ப்ளே வந்து அந்த டீம் வின் ஆகுதுன்னா அந்த மிடில் ஆர்டரில் வர்றவங்க கொஞ்சம் அடிச்சிருக்கிறாங்க. ஸோ இனிஷியலாக விக்கெட் போகிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் பிலிப் சால்ட்டை விட்டுட்டு பட்லரை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த கேட்டகரியிலேருந்து எப்படின்னா பட்லர் இல்லைன்னா பிலிப் சால்ட் இதில் கண்டிப்பாக ஆனால் ஒருத்தங்க தான் வருவாங்க. ஒருத்தங்களை நீங்கள் ரொட்டேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு தக்கனமாக நீங்கள் ரொட்டேஷன் பண்ணிக்கிங்க. ஸோ சேசின் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா பட்லரை ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த இதுலேருந்து ஒருத்தங்க. அதே மாதிரி ஜானதன் ரூட் வந்து இந்த மேட்ச் வந்து ஒரு ட்ரீம் டீம் ஆப்ஷனுக்கான இது இருக்குது. அவர் வந்து மேக்ஸிமம் சேசிங் பண்ணுறாருன்னா இந்த கிரவுண்டில் நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி முகமது சமி அப்துல் ரஷீதில் யாராவது ஒருத்தங்களை எடுத்தால் போதும். அப்துல் ரஷீத் செகண்ட் பவுலிங் போட்டால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டால் கூட நீங்கள் அவரை லீவ் பண்ணிடலாம். ஹார்திக் பாண்டியா இந்த மேட்ச்சில் வந்து கண்டிப்பாக பேட்டிங் பண்ணி பவுலிங் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு நல்ல பாயிண்ட் எடுக்க வாய்ப்பாயிரும். லாஸ்ட் மேட்ச் பெரிய அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. ஸோ இந்த முகமது சமி அப்துல் ரஷீத்லேருந்து ஒருத்தங்க, பட்லர் ரூட்லேருந்து ஒருத்தங்களை எடுத்தால் போதும். இப்போ நீங்கள் பட்லர் ரூட் எடுக்கிறீங்கன்னா இப்போ 2 பேரையுமே நீங்கள் இந்த இதில் கொண்டு வரீங்கன்னா சால்ட்டை லீவ் பண்ணுற மாதிரி கண்டிஷன் ஆயிரும். அந்த இடத்துல டக்கெட்டை கூட நீங்கள் லீவ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் நீங்கள் பட்லர் ரூட்லேருந்து ஜிஎலுக்கு எடுக்கிறதா இருந்தால் ஒருத்தங்களை எடுத்தாலே போதும். அதே மாதிரி பாண்டியா பொறுத்தவரை பேட்டிங் பண்ணி பவுலிங் பண்ணுறாருன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதில் கண்டிப்பாக அவருக்கு இந்த இதில் பார்த்தீங்கன்னா 5ல் மேக்ஸிமம் 2 to 3 பேர் ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மேட்ச் பொறுத்தவரை நீங்கள் கேஎல் ராகுல் எந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் இங்கிலாந்துக்கு ஃபேவராக டீம் போட்டு அந்த இங்கிலாந்துக்கு தான் இந்த மேட்ச் ஆனது போகுது அப்படின்னா அந்த மிடில் ஆர்டரில் வரவங்க தான் அடிப்பாங்க. ஸ்ரேயாஸ் ஐயர், கேஎல் ராகுல் இந்த மாதிரி ஆட்கள் தான் அடிப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் கேஎல் ராகுலை ட்ரை பண்ணலாம். இவங்க ஜிஎலுக்கு நீங்கள் ரிஸ்க்காக எடுக்கிறதா இருந்தால்
நீங்கள் கேஎல் ராகுலை ட்ரை பண்ணலாம். அதுவும் சேசின் பண்ணுறாருன்னா ரொம்ப முக்கியமான பிக்கு கேஎல் ராகுல் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை விட இந்த பிச்சை பொறுத்தவரை. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் சிவிசி எந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து பேட்டர் ப்ளஸ் விக்கெட் கீப்பர் இல்லை பேட்டர் ப்ளஸ் ஆல்ரவுண்டர், இந்த 2 கேட்டகரியில் வர்றதுக்கு தான் அதிக வாய்ப்பு. இப்போ இதில் எந்த மாதிரி பிளேயர் உள்ளே வர வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுமன் கில் ஸ்ரேயாஸ் ஐயர்லேருந்து ஒருத்தங்களை இந்த மேட்சுக்கு ட்ரை பண்ணால் போதும். இப்போ ஸ்ரேயாஸ் ஐயருடைய கன்சிஸ்டன்சி பெர்ஃபார்மன்ஸ் வந்து டொமஸ்டிக் மேட்ச்லேயும் இதுலேயும் நல்லா இருக்குது. சுமன் கில் வந்து லாஸ்ட் மேட்ச் சிவிசி அளவுக்கு வந்துட்டார். ஸோ இந்த மேட்ச்சு அவர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் அதே மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பிடிக்கிறாருன்னா நீங்கள் சுமன் கில்லை விட்டுட்டு ஸ்ரேயாஸ் ஐயரை கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த 2 பேர்லேருந்து ஒருத்தங்களை எடுத்தால் போதும். கேஎல் ராகுல் பொறுத்தவரை இந்தியா லாஸ் ஆகிற மாதிரி மேட்ச் போகுது அப்படின்னாலும் சரி, இல்லை சேசிங் பண்ணுற டீமில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி குல்தீப் யாதவ் பொறுத்தவரை இந்த மேட்ச் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் போட்டால் மட்டும் டீமில் ட்ரீம் டீமுக்கு ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஆனால் இந்த குல்தீப் யாதவ், ஆர்ச்சர் இந்த 2 பேரில் இருந்து ஒருத்தங்க உறுதியாக ட்ரீம் டீம் இந்த மேட்சை பொறுத்தவரை வருவாங்க. ஸோ மேக்ஸிமம் ஒருத்தங்களை ட்ரை பண்ணால் போதும். இப்போ லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதில் தான் இப்போ இந்த செக்ஷனில் ஹை பெர்சன்டேஜ் கேப்டன், ஹை பெர்சன்டேஜ் வைஸ் கேப்டன் ரெண்டுமே ஜடேஜா தான் இருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹை பெர்சன்டேஜ் கேப்டனில் 2 பேர் சுமன் கில்லும் இருக்காங்க. ஸோ இந்த 2மே இந்த கேட்டகரியில் இருக்கிறதுனால மேபி இந்த இதில் இருந்து ஒரு சி இல்லைன்னா விசி வர்றதுக்கான வாய்ப்பு இந்த மேட்சுக்கு நிறைய இருக்குது. ஆர்ச்சர் பொறுத்தவரை இந்த கேட்டகரியிலேருந்து ஒன்று ட்ரீம் டீம் வருவார், இல்லைன்னா கம்ப்ளீட்டாக ஃபெயிலியர் ஆயிடுவார். ஸோ இதில் ரிஸ்க்காக யாருக்கு கொடுக்கலான்னா, செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடுறாருன்னா குல்தீப் யாதவுக்கு ஒரு விசி அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்ரேயாஸ் ஐயர் இல்லைன்னா கேஎல் ராகுல் இந்த 2 பேரில் ஒருத்தங்களுக்கு விசி அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். லீவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜால ஒருத்தங்களை நீங்கள் ரிஸ்க்காக ஜிஎலுக்கு லீவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. மேக்சிமம் ஒருத்தங்களை லீவ் பண்ணாலே போதும். இந்த கேட்டகரி பொறுத்தவரை இதில் யாரு 50% பிலோ இருக்காங்களோ அவங்கள ஃபர்ஸ்ட் பிளேயரா ஒரு டீம்ல எடுத்துக்கலாம். நம்ம லாஸ்ட் மேட்ச் சொன்னதுதான். இப்போ லாஸ்டா பட்லருக்கு சொன்ன இதே தான். பட்லர் ஷாட்ல இருந்து ஒருத்தங்களை மேக்சிமம் ட்ரை பண்ணாலே போதும். நீங்க இங்கிலாந்துக்கு கம்ப்ளீட்டா ஃபேவரட்டா போடுறீங்க, அவங்க இந்த இது வந்து பவுலிங்க்கு பெரிய அளவுக்கு ரொம்ப இதாக பண்ணுமானா கம்மி தான். ஸோ அந்த மாதிரி பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தான் நீங்கள் சால்ட் பட்லர் 2 பேரையும் எடுக்கிற மாதிரி வரும், இல்லைனா ஒருத்தங்களை எடுக்கலாம். அதே மாதிரி சால்ட் டக்கெட்லேருந்து ஒருத்தங்களை எடுத்தால் இந்த மேட்சுக்கு போதுமானது. டக்கெட் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணார்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த பிச்சில். அடுத்து இதில் பொறுத்தவரை நீங்கள் யாரை வந்து எடுக்கலாம் அப்படின்னா, ஆர்ச்சரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலை. இப்போ ஆர்ச்சர் வந்து அதில் வந்து ட்ரீம் டீம் வருவார், நான் ஃபெயிலியர் ஆவார்னு சொல்லியிருந்தோம். அப்படி ஆர்ச்சர் வரலன்னா கண்டிப்பாக பிகார்ஸ் வந்து ட்ரீம் டீம் வந்துடுவார் அவங்க இங்கிலாந்து டீமில் இருந்து. ஸோ அவங்கள எடுத்துக்கலாம். ஸோ இந்த கேட்டகரியில இருந்து கண்டிப்பாக எத்தனை பிளேயர் உள்ளே வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து வின் ஆகுதுன்னா 3 பேர் வருவாங்க, இல்லைன்னா 2 to 1 பேர் ஒருத்தங்க ஆனால் வருவாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக டக்கெட்டை ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணாங்கன்னா. சால்ட்டை வந்து சேசிங் பண்ணும்போது ட்ரை பண்ணிக்கிங்க. லிவிங்ஸ்டன் பொறுத்தவரை அவர் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணுறாருனா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பேட்டிங் பண்ணார்னா கூட அவரை லீவ் பண்ணிடலாம். ஸோ இதில் மேக்ஸிமம் டக்கெட் வந்து ட்ரீம் டீம் ஆப்ஷனில் தான் இருக்காங்க. சால்ட்டு பட்லரில் ஒருத்தங்க. ஸோ இப்போதைக்கு இந்த கேட்டகரியிலேருந்து இந்த 2 பேர் சேஃப்டி பிக்கு நீங்கள் பேட்டினுக்கு தான் போகுதுன்னா எடுக்கலாம். அதே மாதிரி பி கார்ஸ் அப்படி எடுக்கலைன்னா ஆர்ச்சர் எடுக்கணும். ஆர்ச்சர் எடுக்கலைன்னா பி கார்ஸை இந்த கேட்டகரியிலேருந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ரிஸ்க்காக போனால் இந்த இதுலேருந்து 2 பேர் டக்கெட், பி கார்ஸ் இவங்க 2 பேருமே இந்த இடத்துக்கு போதும். இப்போ இந்த மேட்சை பொறுத்தவரை ஒன்று ஜெய்ஸ்வால்
ஒன்று ஜெய்ஸ்வால் இல்லைனா சுமன் கில். இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தங்க பேட்டிங் செக்ஷனில் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு இந்த மேட்ச் அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு பிளேயரை நீங்கள் ரொட்டேஷன் பண்ணி ட்ரை பண்ணிக்கிங்க. அக்சர் பட்டேல் பொறுத்தவரை அவருக்கு பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுமே அந்த ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் அவருக்கு கிடைக்குது. ஸோ இது எப்படி எடுக்கலாம்னா அக்சர் பட்டேல் இல்லைன்னா பாண்டியா, இந்த 2 பேர்லேருந்து ஒருத்தங்களை எடுத்தால் போதும். ஸோ இது எப்படின்னா ஜெய்ஸ்வால் இல்லைனா சுமன் கில்லேருந்து ஒருத்தங்க, அதே மாதிரி பட்டேல் எடுக்கிறீங்க, பட்டேலை கண்டிப்பாக எடுக்கிறீங்கன்னா பாண்டியாவை இந்த மேட்ச்சில் லீவ் பண்ணலாம். ஸோ இந்த பிளேயரை இந்த மாதிரி தான் ரொட்டேஷன் பண்ணி பிக் பண்ணணும். ஸோ அக்சர் பட்டேல் இல்லைனா பாண்டியா, அதே மாதிரி ஜெய்ஸ்வால் இல்லைனா சுமன் கில், இந்த மாதிரி 2 பேரை ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி பெத்தல் பொறுத்தவரை இந்த மேட்சும் ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மிடில் ஆர்டரில் வரவங்க நல்லா அடிக்கிறாங்க 2 இன்னிங்ஸ்லையும். ஸோ அவர் கண்டிப்பாக இந்த மேட்சும் நல்ல ஒரு ட்ரீம் டீம் வர்றதுக்கான ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் சிவிசி அளவுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா ட்ரை பண்ணலாம். ஏன் அப்படின்னா அவருக்கு ஆஃப் ஸ்பின் விக்கெட்டை எடுக்க யாருமே பெரிய அளவுக்கு இல்லை. ஸோ லெஃப்ட் ஹேண்டர் ஸ்பின்னர் தான், அதாவது லெக் ஸ்பின்னர் தான் நிறைய இருக்காங்க. அதனால இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், உங்களுக்கு ட்ரீம் டீம் ஆப்ஷன் வந்துடுவார். ஸோ இந்த இதில் பெத்தல் மஸ்ட் பிக்கில் வருவாங்க. பட்டேலா பாண்டியாவில் நீங்கள் ஒருத்தங்களை எடுக்கிற மாதிரி வரும். ஜெய்ஸ்வால் சுமன் கில்ல ஒருத்தங்களை எடுக்கலாம். ஆனால் ஹாரி ப்ரூக் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா மேக்சிமம் அவர் சேசிங் பண்ணும்போது இந்த பிச்சில் ட்ரை பண்ணுங்க. ஹைச்ரானா பொறுத்தவரை செகண்ட் பவுலிங் போட்டுறாரு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஹைச்ரானாவை செகண்ட் பவுலிங்க்கு போடுறப்போ நல்லா போடுவார் ஃபர்ஸ்ட் பவுலிங்கை விட. ஸோ செகண்ட் பவுலிங்க்கு அவரை இந்த பிச்சுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ இதில் இருந்து மஸ்ட் பிக் பிளேயர்னா யார் யார் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெத்தல், சேசிங் பண்ணுறாங்கன்னா ஜெய்ஸ்வால், அதே மாதிரி பட்டேல் பாண்டியாவிலேருந்து ஒருத்தங்க. ஸோ இந்த இதில் இருந்து மேக்ஸிமம் சேஃபாக போனால் 3 பேர், இல்லை அப்படின்னா ஹைச்ரானாவையும் சேர்த்து எடுக்கிறீங்கன்னா 4 பேர். மேக்ஸிமம் 3 பேர் எடுக்கிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஒரு சின்ன இதுன்னா இதில் ஒரு லோ பிக் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹாரி ப்ரூக்கை பேட்டிங் செக்ஷனில் சேசிங் பண்ணும்போது ட்ரை பண்ணுங்கள். ஒரு சிவிசி ரிஸ்காக கொடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா அவரோட பாயிண்ட் கூட நம்ம ரேங்க் ஆனது ஜிஎலுக்கு ஈஸியாக அடிக்கலாம். ஒரு சிவிசி அளவுக்கு ட்ரையும் பண்ணுங்க. ஸோ இப்போ சிவிசி ஆப்ஷனையும் நான் பிளேயர் இடையே சொல்லிட்டேன். ரோஹித் சர்மாவுக்கும் ஒரு இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். சேசிங் பண்ணும்போது கண்டிப்பாக அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் ஸ்மால் லீக் விளையாடுறீங்க அப்படின்னா கேட்டகரி வைஸ் பேட்டிங், விக்கெட் கீப்பர், இந்த மேட்ச் பொறுத்தவரை விக்கெட் கீப்பரில் ட்ரை பண்ணலாம். அதுக்கு அடுத்து ஆல்ரவுண்டர், அடுத்து பவுலர், இந்த 4 செக்ஷனில் இருந்து ஒரு இது லோ பிக்கில், அதாவது 50க்கு பிலோவில் ட்ரை பண்ணுங்கள். அந்த லோ பிக்கு நல்லா ஸ்கோர் பண்ணும்போது உங்கள் ரேங்க் ஆனது ஈஸியாக கூடிரும். ஸோ ஸ்மால் லீகே நிறைய ரூபாய்க்கு விளையாடுறவங்களும் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கேப்டன் மட்டும் சேஃப் பெர்சன்டேஜ் கேப்டனு வச்சுட்டு இவங்களை ட்ரை பண்ணலாம். அதில் இந்த மேட்ச் எந்த செக்ஷனில் ஸ்மால் லீக்ல லோ பிக் எடுக்கலாம்னா பேட்டிங் செக்ஷன், அதாவது பேட்டிங் செக்ஷனில் உள்ள லோ பிக்கில் 2 பேர் எடுக்க வரதுக்கான வாய்ப்பு இந்த மேட்ச்சில் இருக்குது. ஸோ அவங்கள ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பேட்டிங் செக்ஷனில் வர லோ பிக்கில் 2 பேர், அதே மாதிரி பவுலிங்கில் ஒருத்தங்க, கண்டிப்பாக பவுலிங்கில் ஒரு லோ பிக் கண்டிப்பாக வருவாங்க. லோ பிக்னா 50% பிலோன்னு கன்சிடர் பண்ணுங்க. அவங்க எடுக்காத பிளேயர் யார் இருப்பாங்களோ அந்த லோ பிக்கில் ஒருத்தங்களை எடுத்தாலே அவங்க ஸ்கோர் பண்ணிட்டா போதும். மிடில் ஆர்டரில் வர பேட்ஸ்மேனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து டீமில் எடுத்து பாருங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் இதில் மூலயமா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மேக்சிமம் இந்த மேட்ச் பேட்டிங் பக்கம் போகிறதுக்கு தான் 80% வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தக்கனமான 2 டீமுக்கும் சப்போர்ட் பண்ணி எடுங்க. பேட்டிங் பக்கம் போகுதுன்னா இங்கிலாண்டும் வின்னாக அதிகமான வாய்ப்பு இந்த மேட்ச்சில் இருக்கும், அவங்க சேசிங் பண்ணாங்கன்னா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு யூஸாக இருந்துச்சுன்னா பிளேயர் வைஸ் எப்படி கேட்டகரி வைஸ் எப்படி நம்ம அவங்க ரொட்டேஷன் பண்ணலாங்கிறத சொல்லியிருப்போம். அக்சர் பட்டேலுக்கு பதிலாக பாண்டியா, அதே மாதிரி சமீவாய் பதிலாக அப்துல் ரசீது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுமன் கில்லுக்கு பதிலாக ஜெய்ஸ்வால், இந்த மாதிரி ஒவ்வொரு வயசுலையும் நீங்கள் கேட்டகரி வைஸ் பிளேயரை வந்து டீம் வைஸ் ரொட்டேஷன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த லீவ் பண்ணுற பிளேயர் ஒரு இதுலையாவது ஃப்ளாப் ஆக வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த மேட்ச் சினரியோ அதே மாதிரி தான் வின்னிங் அண்ட் லாஸிங் வச்சு போகும். ஸோ அந்த மாதிரி பிளேயரை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.